அம்மாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தாங்கிறதே பெரிய பாடா இருக்கும். இதுல என்ன 8 ஸ்பீட் பிரேக்கர், இதை எப்படி தாண்ட போறோம்னே தெரியல. இதெல்லாம் பொண்ணுங்க கஷ்டம், பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் இந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டது. உங்களுக்கு இந்த மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு லைக் போட்டு போங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ எங்கன்னா சண்டே ஈவினிங் சும்மா ஒரு பீச் போகலாம், ஒரு லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனது. இங்க பிடிச்சிக்கிட்டுமா இப்படி பிடிச்சிக்கிட்டுமா ஒரு 4:30 மணி இருக்கும். 4:30 மணிக்கு மேலே தான் கிளம்புனது. வெயில் எல்லாமே குறைஞ்சிருச்சு, நல்லா டிரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா இதாக இருந்துச்சு. சரி பீச் போகலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். சைட்லலாம் பனைமரம்லாம் வேற லெவலாக அந்த ரோடுக்கு சைட்லலாம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போலாம் ரோடை பெருசு பண்ணனால எதுவுமே பார்க்க முடியறதில்ல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். அப்புறம் பீச்சுக்கு போகிற வழியில் கருவாட்டு கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. கருவாடு, சென்னாங்குண்ணி, அப்புறம் நெத்திலி அப்படின்னு பல மீன், பல இது நிறைய கருவாடு. தெரியுமா கருவாட்டு வாசனை எனக்கு தெரியுங்க. நிறைய பேர் காரை நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா எங்க வீட்டுல மோஸ்ட்லி அவ்வளோக்கு யாரும் கருவாடு சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு கருவாடு பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்க. அம்மா வீட்டுல இருக்கப்போ அம்மா செய்வாங்க, சாப்பிட்டுருக்கேன். ஆனா ஹஸ்பண்ட் வீட்டுல அவ்வளோக்கு கருவாடு பெரியப்பட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால சாப்பிட்றது இல்ல, செய்யறதும் இல்ல. என் வீட்டுக்கிட்ட கேட்கற ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கு, பீச்சு கண்ணில் தென்படவே மாட்டேங்குது. எங்கப்பா இருக்கு, எங்கப்பா இருக்கு, எப்பப்பா வரும்னு கேட்டுட்டே இருக்கு. அவரு சொன்னாரு எப்பவும் போல 2 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்கல்ல கைதி படத்துல, அந்த மாதிரி 2 கிலோமீட்டர் இருந்தா இப்ப வந்துருமான்னு சொல்றாங்க. कितना किलोमीटर भैया? 2 கிலோமீட்டர். 1001 படத்துல சொல்லுவாங்கல்ல கடைசியா சோழர்கள் வந்து இடத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நான் கடைசியா எனக்கு பீச்சை கண்ணில் பார்த்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு டே எப்போ வரேன் ஒரு டே வந்தாச்சு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு வந்து போற வழியில கடையெல்லாம் இருந்துச்சு. சரி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், முதல்ல உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள வந்துட்டோம். ஆனா பீச் அவ்வளவு சுத்தமா நீட்டா இருந்துச்சு. அவங்க மட்டும் சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறது பத்தாது, நம்மளும் அது மாதிரி குப்பை போடாம இருக்கணும். அதான் உண்மை. நம்ம சாப்பிட்டதை அங்கேயே டஸ்ட்பின்ல போட்டா தப்பு கிடையாது, கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் பிரச்சனையே. சண்டே தான், பட் பரவாயில்ல. சண்டேனாலும் அவ்வளவு கும்பல்லாம் இல்லை, ஓரளவு ஆள்றாங்க. அப்புறம் நாங்க நடந்து போயிட்டு இருந்தோம். எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு பாலம் மாதிரி கிடைச்சிருது, போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய போஸ்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளும் போய் 2 போட்டோ எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் என்ன இது இங்க என்ன கொடி, டிவிகே கொடியெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் இவங்க சொல்றாங்க டிவிகே கொடியில வந்து யானை சிம்பிள் இருக்கும் பாத்தியா அப்படின்னு. ஆமா இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி மண்ணில் வந்து ஹாப்பி லைஃப் அண்ட் ஈட்னு சொல்லிட்டு எழுதலாம் நம்ம சேனல் நேம் அப்படின்னு எழுதிட்டு இருக்கப்ப ஒரே ஷாக் ஆயிட்டு பயமாயிட்டு, அங்க போலீஸ்காரர் வந்து மாமா போங்க இங்க இருக்க கூடாது, டைம் வச்சு போங்க, எல்லாம் தண்ணியில யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டுறாங்க. என்னடா அது இப்பதான் நான் வந்தோம், வந்து ஒரு பேர் எழுதி பிடிக்கிறதுக்குள்ள இப்படியாண்டு துரத்துறா. ஆனா அங்க யாருமே இல்ல, அவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம் துரத்துறாங்க, ஏன்னே தெரியல. சரி அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியா பேரை எழுதி முடிச்சுட்டு பீச்ல காலம் நினைக்காம இருந்தா எப்படி. அப்புறம் நானும் ஒரு காலம் நினைச்சிட்டு அங்கே 2 சிப்பி எல்லாம் இருந்துச்சு, அதுக்கிட்டலாம் நின்றுட்டு நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு எங்க செத்த நேரம் இருப்போம், கொஞ்சம் நேரத்தில் சன்செட்டை பார்த்துட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி சன்செட் வந்துருச்சு. பீச்னா ஒன்று சன்ரைஸ் சன்செட் வந்துட்டு பார்க்காம போகவே கூடாது, அந்த மாதிரி டைப் தான் நான். அப்புறம் பார்த்துட்டு கடையில் எதுவும் வாங்கி சாப்பிடல, வெளியில எங்கேயாவது டின்னர் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி கிளம்பியாச்சு. இன்னொரு vlogல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போவோம் புல்லட்ல எக்ஸல் சரியா போவோமா.